இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு அபிஷேகத்திற்காக ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு பெலன் தாருன்னு ஆண்டவரத்துல கேட்கணும். இது ரொம்ப அவசியமான ஒன்று. பாருங்க, நீங்கள் ஆபிரகாம் இரண்டாவதாக திருமணம் பண்ணின அந்த அந்த ஆகாரை குறித்து வேதம் சொல்லுது. இப்போ ஆகாருக்கு என்னன்னா வயிற்றுல குழந்தை உண்டாயிடுச்சு, அந்த குழந்தை பிறந்துருச்சு. ஆனா அந்த நாச்சியார் சாரா என்ன பண்றாங்கன்னா அவங்களை ரொம்ப கடினமா நடத்துறாங்க. இப்போ கடினமாய் நடத்துகிற அந்த இடத்துல அந்த ஆகாரால இருக்க முடியல. பச்சை குழந்தைய தூக்கிட்டு நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், எனக்கு எதுக்கு இந்த வீட்டில் பங்கு, எனக்கு எதுக்கு இந்த வீட்டில் சுதந்திரம், நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டாங்க. அவங்க வீட்டை விட்டு ஓடினது ஒரு டைம் ரெண்டு டைம் இல்ல, பல விசை. அப்பதான் ஒரு விசை தூதன் வழியிலே சந்தித்து, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய். அப்போ ஒரு நெருக்கம் வந்த உடனே, ஒரு நம்மை கடினமாய் நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, இதுவரைக்கும் அந்த வீட்டில் அடிமை வேலையை செய்து ஹெல்ப்பா இருந்த அந்த அம்மாவுக்கு இப்போ ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே அந்த சூழ்நிலையில அவங்களால என்ன பண்ண முடியலன்னா இருக்க முடியல. நான் இருக்க மாட்டேன், நான் ஏன் அடங்கி இருக்கணும், நான் எதுக்காக இப்படி இருப்பேன், நான் இருக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த சிச்சுவேஷன் சரியில்லை, என்னை சுற்றி இருக்கிற ஆட்கள் சரியில்லை. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாருக்காக பேசுறாருன்னு தெரியல. உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ளே இருக்கிற தரிசனம், உங்களுக்குள்ளே இருக்கிற வாஞ்சை, இந்த விருப்பத்தை ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஏதோ ஒரு நபருக்காக, சூழ்நிலையை சுட்டி காட்டி நீங்க செய்யாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகாது. நீங்கள் உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்க கண்டிப்பா நிறைவேற்றவே முடியாது. நிறைய பேர் இன்னைக்கு எதுல விழுந்துடுறாங்க அப்படின்னா, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு சரியான கணவன் அமையலை, எனக்கு சரியான வேலை அமையலை, எனக்கு சரியான கலர் இல்லை, எனக்கு சரியான வீடு இல்லை, எனக்கு சரியான வாகனம் இல்லை, எனக்கு சரியான குடும்பத்தை நடத்தக்கூடிய சரியான வசதிகள் இல்லை, ஏதோ ஒண்ணு இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. இந்த காரணம் காட்டி ஒரு நாளும் நம்முடைய நோக்கத்தை, கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிற தரிசனத்தை நீங்க ஒரு நாளும் இழந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் வேதத்துல தானியேல் குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்தும் அவன் முன்பு ஜெபித்தபடியே 3 வேளை என்ன பண்ணானாமா, ஜோமன். அப்போ தாவீது ஒரு உண்மையான ஒரு தலைவன், ஒரு உண்மையான ஒரு தலைவி. நீங்க நல்லா வாழணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தை நீங்க காமிச்சிட்டு அமைதியா இருக்கவே மாட்டீங்க. இதனாலதான் நீங்க எதையுமே சுட்டி காமிக்க மாட்டீங்க. நீங்க செய்கிறதை தடுக்கிறதற்கு ஒரு மனிதனால முடியாது, ஒரு சூழ்நிலைனாலும் முடியாது. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் யாரையும் எந்த சூழ்நிலையும் காரணம் காமிச்சு நான் எனக்குரிய திட்டத்தை நான் நிறைவேற்றாம போகவே கூடாது. நிறைவேற்றுவதற்குரிய பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் நிறைய காரணம் சொல்றேன், நான் சுற்றி இருக்கிற சூழ்நிலை எனக்கு முன்பாக வந்து நிற்கிறேன். நான் நினைச்சது மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையல, நான் நினைச்சது மாதிரி எனக்கு பிள்ளைங்க அமையல, நான் நினைச்சது மாதிரி ஒரு வீடு எனக்கு அமையல, நான் நினைச்சது மாதிரி என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எதுவும் சரியில்லை, என் சொந்தங்கள் எனக்கு சரியில்லை, எனக்கு ஒரு நல்ல அப்பா இல்ல, எனக்கு ஒரு நல்ல அம்மா இல்ல, எனக்கு நல்ல வேலை செய்யறவங்க இல்ல. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரணங்களை ஒருபோதும் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் ஒருபோதும் செய்யாதபடிக்கு தகப்பனே, என்னை சுற்றி எந்த சூழ்நிலைகள் எனக்கு இருந்தாலும் எனக்கென்று குறித்திருக்கிறதை, எனக்குள்ளே வைத்திருக்கிற அபிஷேகத்தை ஆண்டவரே நான் வீணடிக்காதபடி, கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக என்னை அழைத்தீரோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அபிஷேகத்தை இன்றைக்கு இந்த உபவாச நாளில சொல்லுங்க. அப்பா, நீர் தருவீராக, நீ தாரும் ஆண்டவரே, நீர் தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க, அப்பா நீங்க தாங்க.
நீங்க தாங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே அப்பா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே. உமக்கு காரங்கள மேல மலாகாத காரி ஒன்றுமில்லை. மலாகாத காரி ஒன்றும் மலாகாத காரி ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலா. ஹல்லேலூயா. எல்லாமே சொல்லுவாகும் ஆகும். எல்லாமாகும் எல்லாமே ஆகும். நன்றியப்பா. அவர் ஒருவரே சொல்லி முடியாத அற்புதத்தை எனக்காக செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயத்தை எனக்காக செய்கிறவர். ஓ ஹல்லேலூயா. அவர் வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுகிறவர். ஓ வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. ஆவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை பாடுவோம் நீரே ஐயா நீரே. ஆவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே. உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே. ஹல்லேலூயா. உமக்கு உம்மாலாகாத காரி ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரி ஒன்றும் உம்மாலாகாத காரி ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே முடிஞ்சவங்க கைகளை மேல தட்டி ஆகும். பாடலை பாடும் போதே உங்களால் ஆகும் அப்பா, உங்களால் ஆகும் ஏசப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, உம்மால் ஆகும். ஓ ஹல்லேலூயா. இப்போ அதற்கு வேண்டிய கிருபை, அதற்கு வேண்டிய அபிஷேகத்தை எங்க பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அருமையான மரித்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் கடந்து போன டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் ஒரு ரொம்ப அழகான ஒரு மேகசின், அப்பொழுது அந்த ஊழியம் தான் ரொம்ப பெரிய ஊழியம். இப்போ எல்லாம் படிக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. மேகசின் படிக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஆனால் ரொம்ப அவசியமானது என்னன்னா, இந்த புத்தகத்தை படிப்பது, நல்ல தலைவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்கள் பிள்ளைகள் நல்ல புத்தகங்களை படிக்கிறாங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்கள வளர்த்துறது ரொம்ப சுலபம். அவர்கள் நல்ல ஒரு ஞானமுள்ள தலைவர்களாய் மாறுவார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்கள் கிஃப்டாக வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா தாராளமாக புக்கு வாங்கி கொடுங்க, புக்கு படிக்க சொல்லுங்கள். அதுவும் நல்ல சாதித்த தலைவர்களுடைய புத்தகங்களை அது வெறும் ஸ்பிரிச்சுவல் மட்டும் நான் சொல்லலை, உலகத்தில் சாதித்த மனிதர்களுடைய புத்தகங்கள் கூட நீங்கள் வாசிக்க சொல்லலாம். புத்தகம் வாசிக்கிற பழக்கம் ரொம்ப நல்ல பழக்கம். பாருங்க, நிறைய ஞானம் எங்க கிடைக்கும் அப்படின்னா, இந்த புத்தகத்தை படிக்கிறதுல நிறைய ஞானங்கள் உண்டாகும். வேதத்தை படிக்கிறதுல பெரிய ஞானம் இருக்குது, ஆனால் புத்தகத்தை படிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு வெளிப்பாடுகளை கிடைக்கும். அந்த தலைவனாக போறவனுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, அவங்க புத்தகம் வாசிக்கிற ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க கண்டிப்பா நிதானமா செய்வாங்க. அவங்க அதிகமாய் கோபத்தை பார்க்க முடியாது. அவங்களுடைய கேரக்டரே வித்தியாசமா இருக்கும். இந்த புத்தகம் படிக்கிறவங்க எல்லாரையும் நீங்க போய் மீட் பண்ணுங்களேன், சந்திங்களேன். அவங்கள்ட்ட ஒன்று இல்லை, நிறைய குவாலிட்டியை நம்ம பார்க்க முடியும்.
அப்போ இந்த புத்தகம் வந்து அவர் எழுதுகிற ஒரு அந்த நாட்களில் அந்த மேகசின். அப்போ ஒரு நாள் அவர் மேகசின் எழுதும்போது ஒரு நபர் அவர்களை குறித்து ரொம்ப தவறாய் வந்து எழுதினாங்க. இந்த மேகசின் எழுதுகிற குறித்து ரொம்ப தவறாக எழுதினாங்க. அப்போ அவர் முடிவு பண்ணிட்டாராமா, டிஜிஎஸ் தினகரன் முடிவு பண்ணிட்டாராமா, சரி இந்த 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 இதை விஷயத்தை நம்ம விட்டுருவோம், நம்ம நிறைய பேர் இது இப்படி பேசுகிறாங்க, அதனால் இந்த ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருந்தாராம். நினச்சிட்டு சரி இனி நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நபர் வந்தாராமா. வந்து ஐயாட்ட பேசினாராமா, ஐயா இன்னைக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, நான் ஒரு நாள் தற்கொலைக்கு நேராக கடந்து போனேன், இன்னைக்கு வாழவே கூடாதுன்னு நினச்சேன். அப்போ அந்த தற்கொலை பண்ணுவதற்கு ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி என்னை சந்தித்த ஒரு நபர் வந்து நீங்கள் எழுதின ஒரு ஆர்டிக்கல் என் கையில் கொடுத்தாங்க, அது என்னன்னே எனக்கு தெரில, ஆனால் நான் வந்து அப்போல்லாம் கடவுளுடைய பிள்ளை கிடையாது, நான் எடுத்து அதை வாசித்தேன், வாசிக்கும் போது கடவுள் என் கூட நேரடியாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு, நீ ஏன் சாகணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். அப்போ நான் ஒப்பு கொடுத்தேன், இனி நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தேன், கடவுள் என்னை திரும்பவும் ஆசீர்வச்சிட்டாரு, என்னுடைய கடன்கள் எல்லாம் மாற்றப்பட்டது, இன்னைக்கு நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அன்னைக்கு அந்த எழுதுன அது யாருக்காக எழுதிங்கன்னு தெரில, பட் கரெக்டாக எனக்கு அது வந்து சேர்ந்துருக்குது, ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னாராமா. உடனே ஐயா நினச்சாங்களாமா, ஸோ இல்லை நமக்கு எந்த விதத்திலே நம்மளை மன கஷ்டப்படுத்தினாலும் இந்த ஊழியத்தை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மரணம் வரைக்குமே அந்த எழுத்து ஊழியத்தை அவர் கண்டினியூ பண்ணாராமா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், யாராவது ஏதாவது ஒன்று நமக்கு சொல்லிட்டாங்கன்னா, இல்லைன்னா சூழ்நிலைகள் நமக்கு பிடிச்சது மாதிரி நம்ம நினச்சது மாதிரி ஒத்து வரல அப்படின்னா, நம்ம செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நம்ம உடனே அந்த தரிசனத்தை குறைச்சி வேண்டாம் அப்படின்னு விட்டுடுறோம். அதுக்காக போராடுறது, அதற்காக ஜெபம் பண்ணுறது, இல்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு எல்லாம் லெகுவா இல்லை. சிலர் என்ன நினைச்சிடறாங்கன்னா, லெகுவா நடக்கிறது மட்டும்தான் கர்த்தர் சித்தம், பிரச்சனையோட நடக்கிறது கர்த்தர் சித்தம் இல்லையோன்னு நினைக்கிறாங்க. இது ஆண்டவர் சித்தம் இல்லையோ அப்படின்னு நல்லா நினைச்சுக்கோங்க. சில காரியங்கள் ஆண்டவர் லெகுவாய் மாற்றி தரலாம், சில காரியங்களை நம்ம செய்யும் போது கடினமான பாதையை ஆண்டவர் வைப்பாரு. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கோங்க, அந்த பாதையினுடைய முடிவில் நம்மை தட்டி கொடுக்கிறதற்கு, நீ வெற்றி அடைந்தாய் என்று நம்மை உயர்த்தி நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்க யாருடைய மனசுலையாவது நீங்க மனசை விட்டுட்டீங்களா, இனி இதை நான் செய்ய மாட்டேன் பாஸ்டர், இனி நான் ஜெபம் பண்ண மாட்டேன் பாஸ்டர், நான் ஏன் பாடுபடுறேன், நான் எதுக்காக கவலைப்படணும், நான் எதுக்காக இப்படி போட்டு போராடிட்டு கிடக்கணும், வேண்டாம், எனக்கு சூழ்நிலைகள் எதுவுமே சரியில்லை, எல்லா பக்கமும் இங்கே எதிர்ப்பு, எனக்கு நல்ல வேலை இல்லையா, எனக்கு நல்ல வருமானம் இல்லையா, எனக்கு நல்ல பின்னணி இல்லையா, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், இவங்க கீழே வந்து இப்படி பேச்சை நான் கேட்கணுமா, இப்படி அசங்கியமான வார்த்தையை நான் சுமக்கணுமா, இதெல்லாம் தேவையில்லை, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்க மனசுல வருமானால், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு தலைவன் ஒரு தலைவி ஒரு குடும்பத்தை நடத்துகிறவர்களுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் தொடங்கினதை முடிப்பதற்கு கர்த்தர் எனக்கு பெரிய பலன் தருவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை நான் வெற்றியாக நான் ஓடுவேன், எதை குறித்தும் நான் கலங்க மாட்டேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகவே அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் தீர்மானித்ததை, எந்த என்னை சுற்றி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதில் நான் என்னவா இருக்கணும் அப்படின்னா கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே வருகிற பெரிய தடைக்கற்கள் என்ன தடைக்கற்கள் அப்படின்னா, நீ இன்னைக்கு வந்து ஒரு 3 நாள் இப்போ வந்து வருகிற வாரத்தில் நமக்கு வந்து 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபம் இருக்குது. அப்போ உங்க மனசுல வந்து முழங்கால் யுத்த ஜெபத்திற்காக நீங்க வாஞ்சையா இருக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது இந்த ஜெபத்தில் நான் கலந்து கொள்ளணும் அப்படின்னு. நீங்க எப்போ அப்படி யோசிக்கிறீங்களோ அப்பவே என்ன வந்துடும் அப்படின்னா ஒரு தடை வந்துடும். சரி வேண்டாம், இந்த மாதிரி தடை, அந்த பிரச்சனை, இந்த கல்யாணம், அந்த கல்யாணம். ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க, இதுதான் பெரிய சவால். ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பொருத்தனையை எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் அதில் என்ன பண்ணணும்னா கடைசி வரையிலும் அதை ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் போராட்டங்கள் வரும். ஆனால் நீங்கள் நின்றுட்டீங்கன்னு வைங்களேன், அதில் பெரிய அற்புதத்தை உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. சிலருக்கு எல்லாமே பக்குவமாக வச்சு கொடுக்கணும், பக்குவமாக பண்ணி கொடுக்கணும், சுற்றி இருக்கிற எல்லாமே சரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து எல்லாம் செய்வாங்க. சின்ன பிள்ளைங்களுடைய கேரக்டர் அப்படிதான்,
ஏன்டா இன்னைக்கு இது பண்ணலையா அப்படின்னு கேட்டால் உடனே அவன் ஒரு காரணம் சொல்லுவான் பாருங்களேன். எனக்கு அதான் இன்னைக்கு எழுதவே இல்லை அப்படின்னு கேட்டால் நிப்பு சரியில்லைன்னுமா. என்ன சரியில்லையாமா? நிப்பு சரியில்லையாமா, பெண்ணுடைய நிப்பு சரியில்லையாமா. சரிங்க கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு தான் ஒரு பழக்கம் இருக்குல்ல சின்ன வயசுல பார்த்தீங்க அப்படின்னா, நிப்பு சரியில்லைன்னா நீ என்ன பண்ணுவீங்க? ஒரு பிளேடை எடுத்து அதை ரெண்டா அப்படியே கிழிச்சு கொடுத்து, இப்போ பாரு எழுதும் அப்படின்னு பார்த்தா அழகா எழுதும். எழுதிட்டு இன்னும் 15 நிமிஷம் தாண்டி பார்த்தா, ஐயோ இங்கு எங்கேயோ வச்சேன்னு தெரியலையே அப்படின்வான். சரி அப்படியான்னு சொல்லி இங்கே தேடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இங்கே எழுதும்போது பின்னாடி பாருங்க டாடி, அது இம்ப்ரெஷனாக தெரியுது, பின்னாடி இங்கா தெரியுது. காரணம் சொல்லுவான் பாருங்க. ஐயோ அந்த விஷயத்தை செய்யாததுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. கடைசியில் செய்ய மாட்டான். ஏதாவது ஒன்று பண்ணி நேரத்தை போக்கடிச்சிட்டு கரெக்டாக 10 மணி ஆகும்போது, இனி தூங்கிடலாம், டயர்டாக இருக்கு, நாளைக்கு காலைல சீக்கிரமாக எந்திரிக்கணும்ல, அவ்வளோதான் போச்சா அந்த டைமு. அப்போது அந்த சின்ன குழந்தைங்க மாதிரி தான் நம்ம நிறைய பேர் பண்ணுவோம். காரணம் சொல்லிகிட்டே இருப்போம் பாருங்க எதுக்குனாலும். அது சரியில்லை, எனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இன்னைக்கு காலைல எழும்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு, வந்தனா பால் கொட்டிருச்சு, சுடுதண்ணி கொட்டிருச்சு. சுடுதண்ணி கொட்டி ஒன்றும் ஆயிருக்காது, ஆனால் அதுக்கு அது ஒரு காரணம். நம்ம உலகத்தில் இருக்கிற விஷயத்துக்கு எதுக்குமே காரணம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதான் நாடகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா ஏதாவது காரணம் வருமா உங்களுக்கு? சொல்லுங்களேன். கரண்ட் போனால் கூட ஏங்க யூபிஎஸ் வாங்கன்னு எத்தனை டைம் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். வீட்டில் கரண்ட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? கரண்ட் இல்லாதனால கஷ்டம் இல்லைம்மா, நாடகம் பார்க்க முடியாதனால தான் கஷ்டம். லைட் இல்லாத வீட்டில் கூட இருந்துடலாம், நாடகம் இல்லாத வீட்டில் இருக்க முடியாதுன்ற மாதிரி. அப்போ அதுக்கு எதுக்குமே காரணம் ஒன்றும் இருக்காது. அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், அந்த நிகழ்ச்சியில் நம்ம உட்காந்துருவோம். இல்லைன்னா ஏதாவது ஒன்று, இந்த கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னாவே அதற்கான பெரிய பெரிய ப்ரிப்ரேஷன் எதுவுமே இல்லைனாலும் போயிட்டு வந்துடுவோம். ஆனால் ஆண்டவருடைய விஷயத்திற்கு நம்ம ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறோன்னா, அந்த சூழ்நிலையை காரணம் காட்டிகிட்டே இருக்கிறோம். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் யோசேப்பை நம்புவதற்கு ஒரு மிகப்பெரிய அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னா, அவனை சுற்றி சூழ்நிலை சரியே இல்லை, சுத்தமா சரியில்லை, அவனுக்கு தெரியாத ஒரு வேலை, அவனுக்கு விருப்பமே இல்லாத ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல அவன் என்ன பண்ண அப்படின்னா, எதையுமே யோசிக்கல. இப்பொழுது என் கையிலே கொடுத்தப்பட்டிருக்கிற வேலை இதுதான், நான் எந்த காரணத்தையும் சொல்ல மாட்டேன், இருக்கிறத பெஸ்டா பண்ணுவேன்னு செஞ்ச உடனே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அன்றிலிருந்தே ஆரம்பித்தது. அவன் செய்த எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. என்ன கிருபை என்று சொன்னால், இந்த நெகேமியாவை போல ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற தரிசனத்தை நான் நிறைவேற்றுவதற்கு என்னை சுற்றி எத்தனை போராட்டங்கள், என்னை சுற்றி எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் நான் குறித்ததை நிறைவேற்றக்கூடிய பலனை சின்னதுல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எனக்கு தாங்க ராஜா. இனி எதுவுமே என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது ஆண்டவரே, எதுவுமே என்னை தடுத்து நிறுத்திட கூடாது ஆண்டவரே. இப்படி ஜெபிங்க, நான் நம்புறேன் நிச்சயமாய் தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்புறீங்களா இல்லையா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நம்ம பிரசங்கிக்கணும்னு பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுது, சிறைச்சாலை, கட்டப்பட்ட அனுபவம், சூழ்நிலை சரியில்லை, ஆனா அவனுடைய தாட்டு முழுக்க என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்தது சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு, அதனால ஒரு சின்ன கேப் கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்கிறான். கையில கட்டு, காலில் கட்டு, இதெல்லாத்தையும் அவன் கண்டுக்கல. அவனுடைய ஒரே எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படியாவது நிறைவேற்றிடணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் கிடைக்குது. அவன் அங்கேருந்து கத்தியை தூக்கிட்டு வந்து தற்கொலை பண்ணுறதுக்காக ஆயத்தமாகறான். அப்போ இங்கேருந்து கத்துறான், சகோதரனே நீ உனக்கு எந்த கேடுமே உண்டாக்காத, நாங்கள் எங்கே இருக்கிறோம்? இங்கே இருக்கிறோம். நான் சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணணுமா, உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணுமா, உங்களை தேர்ந்தவர்களாக கர்த்தர் மாற்றணுமா, எப்போ தெரியுமா? ஆண்டவர் யாரை பழக்குவிப்பார், ஆண்டவர் யாரை உருவாக்குவார் அப்படின்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல கிரியை செய்கிறவனை கர்த்தர் அழகா பழக்குவிக்குவார். ஆண்டவர் அழகா சொல்லி கொடுப்பாரு. நீங்க ஞானத்துல தேர்ந்தவர்களா இருக்கணுமா, நீங்க உங்க ஃபீல்டில் நீங்க சைன் பண்ணணுமா, நான் சொல்றேன் ஒரே ஒரு கீவேர்டு தான், எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் செய்வேன்ற ஒரு மன தீர்மானம் மட்டும் எடுங்க. நான் நம்புறேன் கொஞ்ச நாள் தான் உங்களை சுற்றி அந்த பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை நீங்க பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து 10 பேரை காட்டிலும், உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை தேறினவர்களாய் கர்த்தர் நிறுத்துறதற்கு வல்லவராய். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா
அந்த கிருபை எனக்காக தருகிறவர் கர்த்தர், அந்த இரக்கத்தை எனக்காக தருகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் மனசளவுல சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். பாஸ்டர், உண்மையிலே இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேக் நான் அப்படிதான் அட்டன் பண்ணேன். நன்றி இல்லாத ஒரு கூட்டத்தில் நான் வாழ்றேன், நன்றியே இல்லாத ஒரு குடும்பத்தில் நான் வாழ்றேன். என்னை சுற்றி எத்தனை ப்ராப்ளம் பாருங்க பாஸ்டர். எனக்கு முன்னேறவே விட மாட்டேங்கிறாங்க, தடை கற்கள் வந்துட்டே இருக்குது. ஒரு அடி எடுத்து வச்சா உடனே தடை போட்டுறாங்க. நான் எப்படி தாண்டதுன்னே தெரியல, எனக்கு மனசு நொந்து போகுது. எத்தனை நாள் தான் போராடுகிறது? இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு நேராய் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். மகளே, பிரயாணத்தில் மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு. மகனே, பிரயாணத்தில் மேடும் பள்ளம் உண்டு, ஆனால் நீ மிதித்திடுவாய், நீ தாண்டிடுவாய். மான் கால்களை நான் உனக்கு தந்திருக்கிறேன். கர்த்தர் நம்முடைய கால்களை, முழங்கால்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். அதை மிதிக்க முடியும், அதை தாண்ட முடியும். ஹல்லேலூயா. இயேசுவே அதற்குரிய பலனை தருகிறவர். நான் பிந்தி நடக்கிறதையும் முந்தி இருக்கிறதையும் யோசிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை, எனக்கு கர்த்தர் கொடுத்ததை நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. இப்ப பாடலாமா கைகளை தட்டி? எனக்கு குறித்ததை முறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு பாடுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. காரங்கள மேல தட்டி உம்மாலாகாத காய் பாட பாட அந்த மகிமை இயேசுவே. உம்மாலாகாத காய் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுவோம், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் பாடிக்கொண்டே ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாமா சொல்லுவோம். நன்றியப்பா. உம்மாலே ஓ ஆகும். நன்றியப்பா. எல்லாமா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மறந்துடவே கூடாது. இன்றைக்கு நீங்க வீடுகளில் போய் கூட எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற என்னுடைய வேலையை, இல்லைன்னா எனக்கு உள்ளே இருக்கிற தரிசனத்தை, எனக்கு சுற்றி எப்படி இருந்தாலும் நான் என்ன பண்ணணும்னா எதையுமே கண்டுக்காம செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு. இது ஒரு பெரிய பலன். இது நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். இல்லை நான் எல்லாம் பண்ணிடுவேன், எனக்கு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் பண்ணிடுவேன், எனக்கு எத்தனை பேர் விரோதமாக வந்தாலும் பண்ணிடுவேன் நம்ம சொல்லுவோம். ஆனால் பிசாசை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனையை ஃபஸ்ட்டு கொடுத்து பார்ப்பான். நம்ம அதுலேயும் பண்ணிட்டோம்னா அடுத்து ஒரு பிரச்சனை வரும், அடுத்து ஒரு பிரச்சனை வரும். நம்ம சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் நம்மளை வாழவே விட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் நான் நம்புகிறேன், ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஜெயிக்கும் போது 10 அடி முன்னாடி போறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை நின்றவே கூடாது. நீங்கள் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்கள் முன்னேறுங்க. நான் நம்புகிறேன், நிச்சயமாய் நீங்கள் தலைவன் தான், நிச்சயமாய் நீங்கள் தலைவி தான். ஹல்லேலூயா. அபிஷேகத்திலேயே மிகப்பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மனசில் இருக்கிற தாட்டை, தன்னுடைய விஷனை எல்லா சூழ்நிலையிலையும் நிறைவேற்றுவது தான் ஒரு பெரிய அபிஷேகம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்லை? ஆனால் நம்ம நிறைய பேரை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி இருக்கிடுவோம். இப்போ பாருங்களேன், ஒரு சகோதரிகள் தான் இங்கே நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்து கேட்குறேன், இன்றைக்கி மனசுக்குள்ளே பிரியாணி பண்ணணும்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குன்னு வைங்களேன். இன்றைக்கி நைட்டு இரவு உங்களுடைய கணவனாருக்கு ஒரு நல்ல பிரியாணி பண்ணி கொடுக்கணும்னு ஆசை இருக்குன்னு மனசில் இதுக்காக ப்ரிப்ரேஷன் ஆகிடுறீங்க காலையில் எந்திரிச்ச உடனே. அப்போ அதுக்காக சொல்கிறீங்க, என்ன வரும்போது கொஞ்சம் இதை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. திடீர்னு ஏதோ ஒரு வாக்குவாதம் வருது, உங்களுக்கும் உங்கள் பிரதருக்குமா இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வந்த உடனே பாருங்கள், நான் இன்னைக்கு பிரியாணி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்படி ஒரு மூடை ஆஃப் பண்ணி விடுறீங்களே அப்படின்னு. ஆமாம், பெரிய பிரியாணி செஞ்சு கிழிச்சிட்டேன், நீ பண்ணுறது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன். நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் அன்னைக்கு பிரியாணி பண்ணுவீங்களா? ஹலோ, என்ன பாசமாக பண்ணிடுவாங்களாம்மா? பண்ண மாட்டீங்களா? ஓ தெரில.
அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, நீங்க நைட்டு வந்தா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா, என்னமா அந்த சண்டை எல்லாம் அவருக்கு முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன். அந்த சண்டை எல்லாம் முடிஞ்சு சமாதானமாய் சாயந்தரம் வரும்போது வெறும் வெள்ளச்சோறும் ரசம் இருக்கும்போது, ஹேய் என்ன நீ பிரியாணி பண்ணலான்னு நீங்க சொல்லியிருந்த, வெறும் வெள்ளச்சோறு சாம்பார் இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அதான் காலையில மூட் ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல, அதான் காலையில மூட் ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல, மூட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றது? ஓ அப்படின்னா அப்போ மூட் ஆஃப் பண்ணா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க. அப்போ ஒரு பிரியாணிக்கே இந்த நிலைமைன்னா, உங்க கையில எல்லாம் ஒரு பெரிய பொறுப்பை கத்தர் கொடுத்தா, யாராவது வந்து வெளி இடையில இப்படி நின்ட்டாங்கன்னா உடனே நான் என்ன பண்ண மாட்டேன்னா, செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், எனக்கு இது சரியில்லை நான் செய்ய மாட்டேன், எனக்கு இது பண்ணல நான் செய்ய மாட்டேன். இது எத்தனை நாளைக்கு தான் இந்த காரணத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுவீர்கள்? எதுக்கெல்லாம் இந்த காரணத்தை நீங்க சொல்லுவீங்க? நான் சொல்றேன், இந்த மாதிரி சொல்லி சொல்லியே நிறைய பேர் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. நிறைய பேர் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. எனக்கு வசதி இல்லை, எனக்கு இது பண்ணல, எனக்கு மூட் ஆஃப் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு இல்லை. உங்க மனசுல இருக்கிற விஷன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை, ஒரு உண்மையான தலைவன் தலைவி என்ன போராட்டம் வந்தாலும் ஐ ஆம் ரெடி, நான் செய்வேன், நான் செய்வேன், பரவாயில்ல அது இருக்கட்டும். அப்படிதான் இருக்கும், அப்படி வரத்தான் செய்யும், எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும், சூழ்நிலை அப்படி வரத்தான் செய்யும். ஆனா அதன் மத்தியிலையும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுதான் ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கிறதுனுடைய பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமென். இனி வந்து என் மூடை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, என் மூட் ஆஃப் பண்ணிட்டீங்க, என்னை கோவப்படுத்திட்டீங்க, நான் இப்படி பண்ணலான்னு நினைச்சேன், ஏன்னா நீங்க தான் பண்ண விடலை, இல்லை நீ தான் பண்ண விடலை அப்படின்னு நான் என்ன பண்ண மாட்டேன். கேட்கல சத்தமா? எதுக்குமே சொல்லக்கூடாது. எனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நான் செய்வேன், செய்து முடிப்பேன். என் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறது. அதான் நம்ம நிறைய பேர் யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்னா, யாக்கோபனுடைய பிள்ளையா தான் இருக்கிறோம். யாக்கோபு தான் தரிசனத்தில் ஆண்டவர் காமிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நான் உன்னை இப்படி பண்ணுவேன், இப்படி வச்சிருவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உடனே அவன் ஒரு பொருத்தம் எடுக்கிறான், ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் உமக்கு இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுவேன், நான் நட்டுகிற இந்த கல் வந்து உமக்கு வீடாகும், நீங்க செய்யலைன்னா நான் பண்ண மாட்டேன். இல்லை, அவர் அப்படிதான் போராடுறாரு. நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நான் வரும்போது என்ன பண்ணுவேன். ஆனா திரும்பி வர்றாரு பாருங்க. அந்த இடத்துல வரும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது, அவர் சொன்னது எல்லாவற்றையும் ஒன்று கூட குறைவில்லாமல் எனக்கு அவர் செய்தார். ஆனா நான் தான் அவருக்கு செய்யலைன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு அவன் ஆராதனை செய்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கீழ்ப்படியலை, நம்ம ஜெபம் பண்ணலை, நம்ம நிறைய இடத்துல தவறணும். ஆனா ஆண்டவர் நமக்காக சொன்னது, நீ இப்படி பண்ணல அதனால அவனுக்கு பண்ண மாட்டேன்னு கர்த்தர் ஒரு நாளும் விலைக்கு வைக்காம நமக்கு சகலவற்றையும் ஆண்டவர் நமக்காக செய்தார். செய்தாரா இல்லையா? போன வருஷம் கர்த்தர் செய்தாரா இல்லையா? இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு செய்து கொண்டிருக்காரா இல்லையா? போன மாதத்துல ஆண்டவர் நமக்கு செய்தாரா இல்லையா? செய்தாரே, செய்தாரே. அப்போ நம்ம மௌனமா இருப்பது நல்லதா? நம்ம அமைதியா இருப்பது நல்லதா? நம்ம காரணம் காண்பிக்கிறது நல்லதா? இல்லவே இல்லை. நான் எதற்கும் காரணம் இனி சொல்லவே மாட்டேன். இங்க இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சு ஒரு தீர்மானத்தோட போங்க. என்ன தீர்மானத்தோட போங்கன்னா, நான் யாரையும் அதை இதைன்னு சுட்டி காமிச்சு என் கிருபையை நான் என்ன பண்ண மாட்டேறேன்னா இழக்கவே மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு அடிக்கடி ரொம்ப ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற இந்த நிக் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர். அவருக்கு 2 கால்களும் 2 கையும் இல்லை. இந்த வெறும் வந்து ஒரு 3 அடி ஹைட் தான் இருப்பார். ஹைட்டும் இல்லை, வெறும் கால் கை ரெண்டுமே இருக்காது, வெறும் அந்த உடம்பு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த மனுஷனை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்கும். அவரே ஃபோன் அட்டன் பண்ணுவார், கால் இல்லை கை இல்லை, ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவார், நீச்சல் அடிப்பார், அவரே பல் வளைக்கிறவார், அவரே சாப்பிட்டுருவார், அவருடைய வேலையெல்லாம் அவரே பார்த்துவார், அவரே கார் ஓட்டுவார், அவரே பிரசங்கம் பண்ணுவார். எத்தனை ஒரு நார்மலான ஒரு பர்சன் வந்து என்னென்ன ஒர்க் பண்றாங்களோ எல்லாத்தையுமே அவர் பண்ணிடுறாரு. இத்தனைக்கும் 2 காலும் 2 கையும் அவருக்கு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, இல்லை நான் அந்த மாதிரி என்னுடைய சூழ்நிலை நான் இப்படி இல்லையேன்னு நினைக்கல, நான் என்ன பண்ண முடியுன்றதை யோசிச்சு கர்த்தர் எனக்கு பலன் தந்து இன்றைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு அந்த மனுஷன் சாட்சியாய் வாழ்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர், எனக்கு நல்ல கணவன் அமையல பாஸ்டர், எனக்கு நல்ல மனைவி அமையல பாஸ்டர், எனக்கு நல்ல குடும்பம் அமையல, ஏதோ ஒன்று உங்களுக்கு மனசுக்குள்ள நான் இப்படி இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்கன்னா, நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க மேல கோபமா இருக்காரு. ஆண்டவர் உங்க மேல கோபமா இருக்கிறாரு. பரிசுத்தவான்களை ஆண்டவர் பஞ்சு மெத்தையில கொண்டு போய் வைக்கல,
பரிசுத்தவான்களா ஆண்டவர் வந்து ஒரு விஷயம் கொடுத்துட்டு இதுக்கான எல்லாத்தையும் உனக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ அமைதியா போயிட்டு அப்படி நடத்திட்டு வந்துரு அப்படின்னு எல்லாம் சொல்லல. தரிசனத்தை மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்தாரு. சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம்னு தான் சொன்னாரு. அது நல்லா இருக்கலாம், நல்லா இருக்காம இருக்கலாம், அது வெயில் அடிக்கலாம், அது காத்தடிக்கலாம். ஆனா நீ என்ன பண்ணுனா, நான் உனக்கு சொன்னதை நீ போய் செய். அது வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன் ஜீவனை நான் காப்பாத்துவேன், உனக்கு நன்மையாய். ஆனா நீ சுற்றி இருக்கிறத பார்த்துட்டு அதை செய்யாம விட்டுட்டேன்னா நீதான் நஷ்டப்பட்டு போவ. அதனால தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நினைத்திருக்கிற குடும்பம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கர்த்தர் நினைச்சிருக்கிற கணவனா. இந்த உலகத்திலே கொடுமையான குடும்ப வாழ்க்கையில ஒண்ணு என்ன அப்படின்னா, ஏற்றுக்கொள்ள முடியாத கணவன், ஏற்றுக்கொள்ள முடியாத மனைவி. அப்படின்னா தன்னுடைய கணவனை மனசார ஏற்றுக்காத மனைவி ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துல இருக்கீங்க. தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கணவனார் ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துல இருக்கிறீங்க. இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை கண்டிப்பா சுமூகமா போகவே போகாது. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மனைவியை ஏத்துக்க முடியல, கணவனாரை ஏத்துக்கல. அவர் அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு, இந்த மாதிரி இருக்காரு, அந்த மாதிரி இருக்காரு, அவ இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அது எப்படி அந்த கேரக்டர் வந்துச்சுன்னு தெரியல. அதுவும் 5 வருஷம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் கல்யாணம் ஆகி எனக்கு சுத்தமா உன்னை பிடிக்கல, எனக்கு சுத்தமா உன்னை பிடிக்கல. எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி எப்படி எண்ணம் வருது? உங்கள் பிள்ளைகளையும் இந்த மாதிரி வளர்த்துங்கள். நீங்க வந்து கல்யாணமான பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, உன் கணவனார உனக்கு கண்டிப்பா பிடிக்கணும். உன் மனைவிய உனக்கு கேட்கல, சத்தமா சொல்லுங்க, பிடிக்கணும். இதை சொல்லி கொடுங்க. இந்த கல்யாணம் பண்ணும்போது மோட்டிவேஷன் வந்து உங்களுடைய எண்ணம் வந்து சரியா இருக்கணும். எண்ணம் தப்பா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நீங்க டிசைட் பண்றதும் தப்பா இருக்கும். நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு நபர் வந்து எப்ப பார்த்தாலும் அவர் பணம் மோட்டிவிலே இருப்பார். எப்ப பார்த்தாலும் அவருக்கு பணம் 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 பணம், அதுலேயே அவருடைய சிந்தை இருக்கும். இப்போ தன்னுடைய பையனுக்கு ஒரு திருமணம் பார்க்கும்போது ரொம்ப வறுமையான ஒரு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் இவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசிட்டார். இந்த மாதிரி உங்கள் அப்பா என்ன கொடுப்பார் அப்படின்னு மாமனார் பேசிட்டார். இந்த பொண்ணுக்கு உடனே வந்து இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் எப்படி நம்மளை வச்சு பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிருச்சு. உடனே அவங்க அப்பா பையனை கூப்பிட்டு, இதை பாரு, நீ ஒன்றும் கலங்காத, அது ஒன்றும் இல்லாத, அது போச்சு அப்படின்னு. இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, ரொம்ப வசதியானவங்க, ஒரு பொண்ணு, பையன் யாருமே இல்லை, அவன் குடும்பத்தில் மொத்த பெரிய பிஸ்னஸ் மேன் அவர். உடனே இவர் மனசில் என்ன நினைச்சார் அப்படின்னா, இல்லை, இந்த வேற எந்த நோக்கமும் இல்லை அவருக்கு. அந்த பொண்ணு மேல பாசமோ, அந்த பொண்ணுடைய அழகோ, அந்த பொண்ணுடைய படிப்போ, ஆவிக்குரிய வாழ்க்கையோ அவருக்கு தெரியல. அவர் கண்ணுக்கு முன்னாடி நின்னது ஒண்ணு மணி மட்டும்தான் அவர் கண்ணு முன்னாடி நின்றுச்சு. தன்னுடைய பையனை பார்த்த உடனே, சரி நீ பண்ணிடு. பையன் அவர் சொன்னா எதுவானாலும் கேட்டுருவான், சரின்னு பண்ணிடுவான். பண்ணிட்டாங்க. பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3 மாதத்திற்குள்ள அந்த மகளுடைய தகப்பனாருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நஷ்டம். அவருடைய பிசினஸ் முழுவதும் காலி, அவருடைய வீடுகள் எல்லாம் விற்கப்பட்டுச்சு. 6 மாதத்துக்குள்ள அந்த பொண்ணுடைய தகப்பனார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரணமான ஒரு நடுநிலை மனுஷன் அளவுக்கு வந்துட்டார். என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவர் நஷ்டமாயிட்டாரு. 6 மாதத்திற்கு பிடித்த அந்த பிள்ளைய இப்ப என்ன பண்ணலைன்னா அவருக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்போ எதுக்காக தான் அந்த மதிப்பு இருந்திருக்குது? அப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, எப்பா அவர் இழந்தது வேற யாராலையும் இல்லப்பா, உங்களால தான். நீங்க இந்த மோட்டிவோட தானே பண்ணீங்க. அப்ப ஆண்டவர் நீதி உள்ளவர் அல்லவா? அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு வெளியே தெரியாதுன்னு நினைக்கலாம். நம்முடைய மோட்டிவேஷன் வந்து வெளியே தெரியாதுன்னு, நம்முடைய உள்ள மண்டைக்குள்ள ஓடுறது இன்னொருத்தருக்கு தெரியாது. வெளியில பேசும்போது நம்ம கரெக்டா பேசிட்டு உள்ளுக்குள்ள இன்னொரு நோக்கத்தை நம்ம வச்சிருப்போம். ஆனா அந்த நோக்கத்தை யார் அறிவார் தெரியுமா? கேட்கல, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் அறிவார், கர்த்தர் அறிவார். ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. நிறைய பேர் அந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப தப்பு பண்றாங்க. அப்படின்னா வெளியில பேசும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோ நீட்டா எதுவுமே இல்லாத மாதிரி, ஒன்றும் அந்த மாதிரி எண்ணமே. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி எண்ணம் இருக்கா ஓப்பனா சொல்லுங்க, இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி தாங்க. அது தப்பு இல்லை, உங்களுடைய கேரக்டர், அது உங்களுடைய வளர்ப்பு, அது சரி, ஓகே, ஃபைன், முடிஞ்சிருச்சு. ஆனா மனசுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பிக்சரை உண்டு பண்ணிட்டு வெளியில வித்தியாசமா நடிச்சுக்கிறது ஒரு நாள் நம்மளை எப்படி கொண்டு வந்து விட்டுரும்? ஒரு நாள் நம்மளை பிழைக்கவே முடியாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டுரும்.
ஏன்னா மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ கேட்கல. எப்பவுமே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றிலையும் நம்முடைய மோட்டிவேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். நம்ம மனுஷங்க பலவீனம் உள்ளவங்க, நமக்குள்ள நிறைய தடுமாற்றங்கள் வரலாம். ஆனா நீங்க சரி பண்ணிக்கணும், நீங்க சரி பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த மனசுக்குள்ள அப்படி வரக்கூடாது. இன்னொன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதுமே ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நான் நேசிக்கிறது வேற எதற்காகவும் அல்ல. தேவன் என்னை நேசிக்க சொல்லி இருக்கிறார், நான் நேசிக்கிறேன். என் கணவன் நான் நேசிக்கிறேன், என் மனைவி நான் நேசிக்கிறேன், என் பிள்ளை நான் நேசிக்கிறேன், என் மருமகள் நான் நேசிக்கிறேன், என் மருமகன் நான் நேசிக்கிறேன். இப்படித்தான் நம்ம நேசிக்கணுமே தவிர வேற செகண்ட் ஒரு நேசம், இது என் பொருளை வேலை போறா சம்பாதிச்சுட்டு வர்றா அப்படின்ற நேசம் நமக்கு என்னைக்குனாலும், சத்தமா சொல்லுங்க, ஆபத்தான நேசம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். உங்க பிள்ளைய கூப்பிட்டு நீங்க சொல்லணும், உன் கணவனார உனக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. உன் கணவனார பிடிக்கணும். முதல்ல உன்னுடைய கண்ணுக்கு யார் தான் அழகா தெரியணும்? உன் கணவனார் உனக்கு அழகா தெரியணும். அப்படி அழகா தெரியல அப்படின்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகள் சீக்கிரமா தடுமாறிடுவாங்க, சீக்கிரமா தடிடுவாங்க. மனைவியும் அப்படிதான். நம்முடைய கண்ணுக்கு நம்ம மனைவி அவ்வளவுதான், அதுக்கு மேல பேச்சே இருக்கக்கூடாது. சிலர் அதுல இன்னைக்கு இருக்கிற உலகம் ரொம்ப மோசமா அதுல போயிட்டு இருக்குது. கல்யாணமான ஒரே வாரத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிடிக்காம போயிடுது. எனக்கு கேரக்டர் ஒருத்தர்ல பிடிக்கல, ஐயோ இருக்கவே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்க போறோம். நீங்க இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல, ஆண்டவரே என் கையில ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் கையில ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தரிசனம் நிறைவேற்றாதபடி என்னை சுற்றி எத்தனை தடைகள் வந்தாலும் நான் எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தருடைய பலத்தினால, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே எழும்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? கொஞ்சம் அப்படியே முன்பாக கடந்து வந்து, ஹல்லேலூயா, அவருடைய ரத்தத்தால நான் கழுவப்பட்டவன். எனக்கு நிறைய போராட்டங்கள் வரலாம், ஆனால் எனக்கு முன்பாக இருக்கிற காரியத்தை நான் செய்து முடிப்பேன். நீங்கள் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிப்பீர்களானால், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை. சமயம் வாய்த்தாலும், கேட்கல, ஆனா நம்ம என்னதான் சொல்லுவோம் தெரியுமா? சமயம் வாய்த்தால், சமயம் வாய்த்தால். நம்முடைய கண்ணோட்டத்தில் இதெல்லாம் கரெக்டா வந்துச்சுன்னா கர்த்தர் சித்தம், இல்லைன்னா ஹலோ கர்த்தர் சித்தம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ள ஒரு தரிசனத்தை நான் வச்சுட்டேன்னா அது சமயம் வாய்த்தாலும் நீ போய் நில்லு, அது வாய்க்கும், காரியம் கைகூடி வரும். கடினமா தான் இருக்கும், ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. எந்த இடத்துலையும் நமக்காக வாய்ப்புகள் திறந்து வைக்கப்படாது. முதல்ல போக போக தான் சரியாயிரும். ஆமென் சொல்லுங்க. இந்த முதல் திருச்சபையை கட்டி அதுலேருந்து காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது, 2வது ஒரு இடத்த பார்க்கும்போது, அந்த இடத்த ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு 6 மாடு நின்றுச்சு. அந்த மாடு நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாணி, அப்புறம் அதில் ஒரு சின்ன வாய்க்கால் கட்டி அதனுடைய அந்த கழிவெல்லாம் போகிறதுக்கு அதை விட்டுருந்தாங்க. ரொம்ப உள்ளே போய் நின்னாலே ஒரு ரொம்ப நாத்தமாக இருந்துச்சு. அப்போ நான் மட்டும் தனியாக போகல, ஒருத்தரை கூட்டிகிட்டு போனேன். அந்த அவங்கள்ட்ட போய் கேட்டேன், இந்த இடம் தருவாங்களா அப்படின்னு. அவரு அதை பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே என்னை கடிந்து கொண்டார். என்ன கடிந்து கொண்டார்னா, ஐயோ உங்களுக்கு அறிவே இல்லையா, இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சர்ச்சுக்கு இடம் கேட்குறீங்க, நீங்கள் பேசிட்டு வந்தீங்க, முடிவே பண்ணிட்டீங்களா, அப்படி பேசுனீங்க,
நான் சும்மா விளையாட்டுக்காக அவங்கள்ட்ட மனசை கஷ்டப்படுத்த வேணான்னு பேசுறீங்கன்னு நினைச்சேன். அந்த இடத்துல போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன எப்படி சாணி மாதிரி இருக்கு பாருங்க, எவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்னு. உடனே நான் ஒரு டயலாக் ஒன்று விட்டேன். ஏசுநாதரும் மாட்டு தொழுவத்தில் தான் வந்தார். ஏன்னா வேற அவர்கிட்ட தப்பிக்கவே முடியல அந்த இடத்துல. ஏன்னா அவர் கேவலப்படுத்திட்டே இருக்காரு. இந்த இடத்துல போய் சர்ச்சை எப்படிதான் கட்ட முடியும் அப்படின்னு வேற வழியே இல்லை எனக்கு சொல்றதுக்கு. அவன் உடனே என்ன பார்த்து அவர் என்ன பார்த்து சொன்னாரு, நீ ரொம்ப ஓவரத்தான் பேசுவ எப்பவுமே, உடனே வசனத்தை சொல்லி வாயடைக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னாரு. ஆனா அந்த ஒரே வாரத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அதை ரெடி பண்ணி, அதெல்லாம் பழக்கம் தான். ஃபர்ஸ்ட் எங்க வீட்லயே மாடெல்லாம் நிறைய நின்றுச்சு. நம்ம அந்த வேலை தானே, சாணி அழுற வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் பெருசாக எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. அதெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக அந்த டெடிகேஷனுக்கு அவரை கூப்பிட்டுருந்தேன். அப்போ அவர் முன்னாடி வந்து நின்று ஒரு வார்த்தை சொன்னார், எப்படி இருந்த இடம் இது எப்படி மாறிடுச்சு. அப்போ விஷன் உள்ளுக்குள்ள தரிசனம்னு ஒன்று இருந்துச்சுன்னா, ஆசைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்மளால அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும் போது நமக்காக 5 அடி கர்த்தர் எடுத்து. உங்களுக்கு பலன் இல்லாம இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களை அப்படியே டார்ச்சர் பண்ணலாம். இந்த இடத்துலயா செய்ய போற, இதுவாவும் கணவன், இதுவாவும் மனைவி, இதுவா உன்னுடைய இடம், இவ்வளவு அழுக்கா இருக்கு, இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு முடியாம இருக்கிறீங்க, இத்தனை சூழ்நிலை இருக்கு. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை பார்த்து எதிர்மறையா நெகட்டிவா சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், உங்களுக்குள்ள அந்த திரிய பத்த வச்சவர் கர்த்தர், உங்களுக்குள்ள அந்த ஆசையை வைத்தவர் கர்த்தர், விருப்பத்தை வைத்தவர் கர்த்தர். நான் விசுவாசிக்கிறேன். அப்படி தரிசனத்தை வைத்த கர்த்தர், ஜெபிக்க வைத்த கர்த்தர், உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு காரியத்தை காண்பித்த கர்த்தர் கடைசி வரையிலையும் உங்களுக்கு துணை நிற்பார். சூழ்நிலை சாதகமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அந்த இடத்துல கர்த்தர் பலப்படுத்துவார். அந்த சிறைச்சாலையில கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அந்த அந்நிய நாட்டுல கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அந்த இடத்துல தேவன் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் எப்படி செய்வேன்னா அதை முழு மனதோடு நான் செய்வேன். அதை முழு மனதோடு செய்வேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு திருச்சபை கன்வென்ஷன் கூட்டத்திற்காக போயிருந்தேன். அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகும்போது அந்த சர்ச்சினுடைய வாசல்ல நான் காலடி எடுத்து வைக்கும்போது லெஃப்ட் சைடில் ஒரு கல்வெட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்போ அந்த கல்வெட்டு வந்து அந்த சர்ச்சை ஓப்பன் பண்ண அந்த 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 நபருடைய பெயரை எழுதி எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு அதில் எழுதிருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், நான் பிறந்த அந்த வருஷம்தான் வந்து அந்த சர்ச்சை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இயர் கிட்டத்தட்ட எனக்கு 40 வயது ஆக போகுது, 39 வயது 40 வயது ஆக போகுது. அப்போ அந்த சர்ச்சினுடைய ஆயுசு எத்தனை வருஷம் அப்படின்னு சொன்னால் 40 வருஷம். இன்னொன்று என்ன, அந்த சர்ச்சை சுற்றி பார்த்தீங்கன்னா வீடு கசகசன்னு வீடு இருந்துகிட்டே இருக்குது. சுற்றி வீடு, எல்லா பக்கமும் ஆட்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த சர்ச்சுக்கு உள்ளே என்றானா உண்மையிலே நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம ஒரு 15 அடி அகலம் இருக்கும், நீளம் வந்து ஒரு 35 அடியா இருக்கும், அவ்வளோதான். இந்த பலிபீடத்தின் அளவு கூட இருக்காதுன்னு வைங்களேன். ஆனால் கல்வெட்டு எத்தனை வருஷம்? 40 வருஷம். எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. 40 இயர்ஸ் இந்த சர்ச்சை ஆரம்பிச்சு ஆயிருக்கு. இந்த சுற்றி இருக்கிற இத்தனை 1000 ஜனங்கள் இங்கே இருக்கிறாங்களே, ஏன் கொஞ்சம் பேராவது இந்த இடத்துல இருக்கிற 100 வச்சு ஒரு % பேர் உள்ள வந்திருந்தா கூட இந்த சர்ச்சை இடம் பத்தாதே. உள்ள போய் கன்வென்ஷன் நடத்தினா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 25 சேர் போட்டிருக்காங்க, 25 சேருக்கும் ஆள் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கூட இல்லை. அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டு முடிச்சுட்டு அந்த ஊழியத்தை நடத்துகிற அந்த நபரிடத்துல கேட்டேன், நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் சொன்னார். 20 வருஷமா இருக்கேன் அப்படின்னாரு. 20 இயர்ஸா? அப்போ 20 வருஷமா இது ரொம்ப கடினமாக இருக்கா இந்த ஏரியாவில் ஊழியம் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த இடத்துல 20 வருஷமா நான் விருப்பமே இல்லாமல் இருந்துட்டு இருக்கேன்னாரு. 20 வருஷமா விருப்பமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, வேற வழியே இல்லாமல் இருக்கிறேன்னாரு. வேற வழியே இல்லாமல் இருக்கேன். ஏன் அப்படின்னா அவர் ஒரு ஏரியா சொன்னார், எனக்கு விருப்பம் அந்த ஏரியா தான், எனக்கு ஆசை அந்த ஏரியா தான், பட் என்னுடைய ஆர்கனைசேஷன் என்ன அந்த இடத்துல போடலை, எனக்கு இந்த இடம் சுத்தமாக பிடிக்கல, எனக்கு இந்த இடம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ ஊழியம் வளராததுக்கு காரணம் சுத்தி ஆட்கள் இல்லாம இல்லை, அவருக்கு விருப்பம் இல்லாம. அவருக்கு விருப்பம் இருந்திருந்தா கண்டிப்பா. ஆமென் சிஸ்டர், உங்களுக்கு விருப்பம் இல்லாததுனால தான் சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு விருப்பம் இல்லாததுனால தான்.
எல்லா விருப்பமும் எல்லாமே நம்ம நினைச்சது மாதிரி நடக்காது. நம்ம ஆசைப்பட்டது மாதிரி எல்லாமே கிடைக்காது. ஆனா கர்த்தர் கொடுக்கிறத ஆசைப்பட்டதா மாத்திக்கணும். அதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றாருல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும். ஹல்லேலூயா. வாழ்க்கை அப்படின்றது நம்ம மனசுல ஃபிக்ஸ் பண்றது இல்ல சிஸ்டர், நம்ம மனசுல ஃபிக்ஸ் பண்றது இல்ல பிரதர். அவர் ஃபிக்ஸ் பண்றத நம்ம அதை மல்டிப்ளை பண்றதா நம்ம வேலை. ஆனா நம்ம என்ன நினைக்க தெரியுமா, ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது நடக்கல அப்படின்னா நம்ம எப்பவுமே நிறைய பேர் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டோம். நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற நிறைய பிள்ளைங்க அப்படிதானே சொல்றாங்க. நிறைய பசங்கள்ல சொல்ல, என்னை கொண்டு குழியில தள்ளிட்டீங்கல்ல, என்னை கொண்டு பாதாளத்துல தள்ளிட்டீங்கன்னா எந்த குழியில தள்ளிட்டாங்க? எந்த அப்பா கொண்டு போய் உங்களை குழியில தள்ளுவார்? எந்த அம்மா கொண்டு போய் உங்களை குழியில தள்ளுவாங்க? இல்ல என்ன குழியில தள்ளிட்டீங்க. இல்ல இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர். ஆண்டவர் டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. உங்க நினைவுல இருந்தது வேற. ஆனா நான் நம்புறேன், உங்க நினைவுல இருக்கிறது மாதிரி இப்ப இருக்கிறத மாத்தக்கூடிய அபிஷேகத்தை நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இந்த மனரம்யம்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன். இந்த நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த மனரம்யம் அப்படின்றது வந்து தி பெஸ்ட் குவாலிட்டி. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு வந்து இருக்கிற ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா அந்த மனரம்யம். இந்த மனரம்யம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஐயோ நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்வீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். நான் எந்த நிலைமையில இருந்தாலும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கணும், எனக்கு என்ன தாங்கன்னா இந்த மனரம்யத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு இன்னி இருக்கிற சமுதாயத்துக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய பெரிய ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரே என் பிள்ளைக்கு என்ன கொடுங்கன்னா மனரம்யத்தை கொடுங்க, மனரம்யத்தை கொடுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு அது இல்லாமலே போகுது. எதுனாலும் அவங்களுக்கு என்ன பண்ண தெரியலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே தெரியல நம்முடைய பிள்ளைகளுக்கு. நிறைய பேருக்கு பாருங்க, நம்முடைய பிள்ளைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதே இல்லை. எனக்கு பிடிக்கலன்றாங்க, ஒரே வார்த்தையில் எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறுப்பா இருக்கு. என்ன டாடி இங்கே கூட்டு வந்தீங்க, என்ன மம்மி இப்படி கூட்டு வந்தீங்க, நீங்க வேணா செய்வீங்க, என்னால அதெல்லாம் என்னால என்னது இது? அப்போ அந்த பிள்ளைகளுக்கான மனரம்யம், டே இங்கே தாண்டா நீ சாப்பிடணும், இங்கே தாண்டா நீ தூங்கணும். ஆனால் உங்க பிள்ளைகளையும் அப்படிதான். நமக்கு நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருமை ஆயிரும். பிள்ளைங்க இந்த மாதிரி சொன்ன உடனே ஆமாம் என் ராஜாத்திக்கு பிடிக்கல, என் ராஜாவுக்கு பிடிக்கலன்னு கொஞ்சம் அதுலேயும் ஒரு பெருமை. ராஜாத்திக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு. என்ன ராஜாத்தி? இப்போ ராஜாத்தி மாதிரி தெரியும், அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு அந்த ராஜாத்திக்கு பிடிக்காதுன்னா என்னன்னு. நீங்கள் பிடிக்க வைக்கணும் அதை. இன்னைக்கு தான்ப்பா இருக்கு, இன்னைக்கு தான்மா இருக்குது. என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலன்னா நம்முடைய பிள்ளைகள் வந்து ஈஸியாக எதுலையுமே திருப்தி ஆக மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேட்கலாமா, எனக்கு என்ன தாங்க ஆண்டவர், எனக்கு மனரம்யத்தை தாங்க, எனக்கு மனரம்யத்தை தாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு மனரம்யத்தை தருகிறவரே, எனக்கு முன்பாக வைத்திருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு பலன் தருகிற கண்மலையே, பலன் தருகிற கண்மலையே, பலன் தருகிற கண்மலையே. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் உங்களுடைய கைகளிலே இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது. அபிஷேகத்தை வைத்தவர், கிருபையை வைத்தவர், அக்னியை வைத்தவர், தரிசனத்தை வைத்தவர். எத்தனை புயல் அடித்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும் உன் கரத்தை பிடித்து ஆச்சரியமாய் இந்த யோர்தானை கடக்க பண்ணி, இந்த செங்கடலை கண்ண படக்க பண்ணி, இந்த சமுத்திரத்தை உனக்காக 2ஆக பிளந்து உங்களை அக்கறை சேர்க்கிற ஒரு தேவன் வந்திருக்கிறதற்காக கரங்களை தட்டி உங்களோடு இருக்கிறவர் அக்கறை சேர்ப்பார். உங்களோடு இருக்கிறவர் யோர்தானை கடக்க பண்ணுவார். உன் கரத்தை பிடித்த ஆண்டவர், மகனே மகளே திடன்கொள், தைரியமாயிரு, மகளே தைரியமாயிரு, மகனே தைரியமாயிரு. நான் உன் கரத்தை பிடித்து உனக்கு முன்பாக இருக்கிற யோர்தானை நான் 2ஆக பிளப்பேன். உனக்கு முன்பாக இருக்கிற செங்கடலில் உனக்காக ஒரு வழியை உனக்காக ஆயத்தப்படுத்துவேன். உனக்கு விரோதமாய் வருகிற
பார்வோனுடைய சேனையை சமுத்திரத்திலே நான் அழித்து, ஓ ஹalleluya, உனக்காய் நான் குறித்திருக்கிற அந்த கானான் என்கிற வெற்றிக்கு உன்னை நான் கொண்டு போவேன். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஹalleluya. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி.